Mercury Events. உங்க ஈவெண்ட்ஸை எங்களோட பிளான் பண்ண இப்போவே ஸ்க்ரீன்ல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது தொழிலை கெடுப்பாரா 10ஆம் இடத்து குரு. இதன் தலைப்பு. பொதுவாக இயற்கை சுபர்களில் முதன்மையானவர் குரு பகவான். இவர் தரக்கூடிய நல்ல பலன்கள் அளவிட முடியாதவை. இதெல்லாம் பொதுவான விதிகள். ஆனால் சில நிலைகளில் இந்த அதீதமான சுபர் 10ஆம் வீட்டில் உட்காரும்போது ஒரு வேலையும் உருப்படியாக செய்ய முடியாமல் பண்ணிடுவார் அப்படிங்கிறது மூல நூல்களில் இருக்கக்கூடிய ஒரு விதி. 10இல் பார்ப்பனன் அமர்ந்து விட்ட நிலையில் பதவிகள் பறித்திடுவான் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய சேனல்லையுமே கூட சில காணொளிகள் போட்டிருக்கோம். 10ஆம் இடத்துல குரு இருக்கும்போது செய்கிற வேலையில் திருப்தியே இருக்காது. தன்னை பற்றி அதீதமான உயர்ந்த எண்ணங்கள் கொண்டவங்களா ஜாதகர் இருந்துக்கிட்டு எனக்கு இந்த வேலையெல்லாம் செட் ஆகாதுன்னு சொல்லி எந்த வேலைக்குமே போகாமே சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்களையும் பார்க்க முடியும். அப்படி 10ஆம் இடத்தில் குரு அமரும்போது உத்தியோக வலிமை, தொழில் வலிமையை கெடுத்து விடுகிறாரா அப்படிங்கிறத பார்க்கும்போது சில நிலைகளில் ஆமாம், சில நிலைகளில் இல்லை அப்படின்னு 2 விதமான பலன்களும் இந்த இடத்துல வரதான் செய்யும். 10ஆம் இடம்ங்கிறது மிக முக்கிய கேந்திரஸ்தான். கேந்திரங்களில் வலிமையான இடம் எதுன்னு கேட்டால் 10, கோணங்களில் வலிமையான இடம் எதுன்னு கேட்டால் 9. நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, காலபுருஷனுடைய 9ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதியான குரு காலபுருஷனுடைய 10ஆம் ஸ்தானமான மகரத்துக்கு வரும்போது நீச்சம், வலுவிழந்து போயிடுறார். அப்போ 10ஆம் இடத்துல இவர் வலுவை இழக்கிறார் அப்படிங்கிறது ஒரு சூட்சுமமான உண்மைதான். இது ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அப்படி அவர் வலுவை இழக்கிறதுனாலேயே அந்த இடத்தின் பலன்களின் மேன்மைகள் கிடைக்க விடாமல் தடுக்கப்படுகின்றன அப்படிங்கிறதும் ஒரு உண்மை. ஆனால் எல்லா லக்னங்களுக்கும் இந்த விதி அப்படியே பொருந்தி வருமானு கேட்டால் இல்லை. இதற்கு மாற்று கருத்துகளும் உண்டு. பொதுவாக குரு ஒரு இயற்கை சுவர். அவர் உட்கார்ற வீடு 10ஆம் வீடாக இருந்து அந்த வீடு ஒரு இயற்கை சுவரின் வீடாகவும் அமர்ந்துச்சுன்னா கண்டிப்பாக கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கவே செய்கிறது. உத்தியோகத்தில் தடைகள் ஏற்படுறது, தொடர்ந்து சம்பாத்திய வலிமையை பெற முடியாமல் போயிடுறது, பிஸ்னஸ் பண்ணுறதுல ஒரு ஏற்ற இறக்கம் இருக்கிறது, சீரான வளர்ச்சி இல்லாமல் போயிடுறது அப்படிங்கிற அமைப்புகள் வரவே செய்கிறது. ஆனால் அதே நேரத்தில் அவர் 10ஆம் இடத்துல அமர்ற வீடு ஒரு பாவியினுடைய வீடாக அமர்ற பட்சத்தில் அது அவ்வளவு பெரிய நெகட்டிவை தருவது இல்லை. இந்த சூட்சுமம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் ஏதேனும் ஒரு பாவியுடைய இணைவு அல்லது பார்வை, இந்த 2ல் 1 குருவுக்கு கிடைச்சிருச்சுனாலும் பெரிய நெகட்டிவான பலன்கள் இருக்காது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல எடுத்துக்கணும். அந்தணன் தனித்து நின்றால் அபகீர்த்தி பலவும் உண்டுங்கிறதான் ஒரிஜினல் வார்த்தை. அந்தணன்கிறது குரு. இந்த இடத்துல அவர் தனிச்சு நிற்கணும். தனிச்சு நின்னாதான் அந்த இடத்த வளர விடாமல் அவர் நின்ற ஸ்தானத்தை நாசம் பண்ணக்கூடிய விதி ஏற்படுமே ஒழிய வேறு பாவிகளின் தொடர்பு ஏற்படுவதோ, வேறு பாவிகளின் பார்வை பெறுவதோ, வேறு பாவிகளோடு இணைவதோ, நின்ற வீடே பாவ வீடாக இருப்பதோ பெரும் பாதிப்புகளை தருவதில்லை. இப்போ 12 லக்னங்களுக்கும் இந்த 10ல் குரு இருந்தால் எப்படி இருக்குங்கிறத பார்த்தோம்னா, மேச லக்னத்துக்கு பொதுவாக மகரத்தில் குரு 10ஆம் இடத்துல வருவார். இந்த இடத்துல ஒரு பாக்கியாதிபதிங்கிற முறையில் நீச்சம் அடைகிறது கண்டிப்பாக தப்பு தான். ஒரு பாக்கியாதிபதி நீச்சம் அடைஞ்சார்னா, அதுவும் தொழில் ஸ்தானத்தில் நீச்சம் அடைஞ்சார்னா தொழிலில் அதிர்ஷ்டமே இல்லை அப்படிங்கிற மாதிரியான நிலை உருவாகத்தான் செய்யும். ஸோ அப்போ இவருக்கு சந்திரகேந்திரமாவது அல்லது நீச்ச பங்கமாவது கண்டிப்பாக கிடைக்க வேண்டும். நீச்சனுக்கு வீடு கொடுத்தவர் ஒன்று செவ்வாய் வலுவாக இருக்கணும், இல்லைன்னா சனி வலுவாக இருக்கணும். அப்போ தான் நீச்ச பங்கம் கிடைக்கும். இல்லைன்னா சந்திரன் வளர்வரை சந்திரன் கேந்திரத்தில் அமர்ந்தார்னா நீச்ச பங்கம் கிடைக்கும். அப்போ இவங்களுக்கு 10ல் குரு இருக்கிறனால ஏற்படுற பாதிப்பின் அளவு ஒன்றும் இருக்காது. ரிஷப லக்னத்தக்காரங்களை பொறுத்த வரைக்கும் குரு 10ல் இருக்கலாம், எந்த தப்பும் இல்லை. ஏன்னா இவர் கும்பத்தில் உட்காருவார். இது ஒரு கடுமையான பாவ வீடு. அப்போ இந்த வீட்டில் குரு உட்கார்றதுனால அவர் நேச்சராகவே தன்னுடைய சுப வலிமை குறைஞ்சு போயிடும். அந்த வீட்டை சரி பண்ணுறதுலையே அவருடைய பாதி நல்ல குணங்கள் குறைஞ்சிருங்கிறதுனால இவருக்கு தனிச்ச குரு 10ல் இருக்கார் அப்படிங்கிறது மாதிரியான பலன்கள் வேலை செய்யாது. மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு இருக்கிறது டேஞ்சர். ஏன்னா இந்த இடத்துல அவர் கேந்திராதிபத்திய தோஷங்கிற வலிமையும் சேர்த்து பெறுவார். அப்படி இருக்கிற பட்சத்தில்
இவங்களுக்கு 10ல் குரு தனிச்சு இருக்கிறதுங்கிறது கண்டிப்பாக சனி பகவானுடைய இணைவு இருந்ததுன்னா தான் சிறப்பு. சனி எங்கேயாவது இருந்து பார்த்தாருனாலும் சரி, இல்லை செவ்வாயோட இணைந்திருந்துட்டாலோ அல்லது செவ்வாய் எங்கேயாவது இருந்து பார்த்துட்டாலும் ஓகே. ராகு கேதுகளோட இணைந்த நிலையில் 10ல் இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லைங்கிறது மாதிரி. கடகலக்கணக்காரங்களுக்கு ஒரு பாக்கியாதிபதி 10ல் உட்கார்றது சிறப்பிலும் சிறப்பு. இங்கே அவர் தனிச்சிருக்காரா, பாவியோடு இருக்காரா, யார் கூடயாவது சேர்ந்துருக்காரா, எந்த கணக்கு தேவையில்லை. தொழில் விருத்தி முன்னேற்றம் கட்டாயம் இருக்கும். ஏன்னா இது மேச வீடு, செவ்வாயினுடைய பாவ வீடு. குரு இங்கே 9ஆம் அதிபதியாக இருந்து 10ல் வந்து உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக தர்மகர்மாதிபதி யோகத்தை தூண்டி விட்டு ஜாதகருக்கு தொழில் மேன்மை முன்னேற்றம் பொருளாதார வளர்ச்சின்னு கொடுத்துருவார். இங்கே ஒரு குரு தனிச்சிருக்காரு, இவருக்கு வேலை இருக்காதுங்கிற பலன் எடுபடாது. சிம்ம லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு தனிச்சு இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு இயற்கை சுபர் வீடாக போகிறதுனால கண்டிப்பாக அங்கே ஒரு பாவக்கோளின் தொடர்பு அவசியமாகிறது. சனி செவ்வாய் ராகு கேது இந்த 4 பாவிகள் யாராவது ஒருவர் பார்வையின் மூலமாகவோ இணைவின் மூலமாகவோ குருவை கொஞ்சம் பங்கப்படுத்தணும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் உத்தியோக வலுங்கிறதோ தொழில் வலுங்கிறதோ கண்டிப்பாக ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது தசை நடந்தால் ரொம்ப கொடூரமாக இருக்கும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் எப்போதும் வேலை செய்து கொண்டிருக்கும். ஒரு நிலையற்ற தன்மையை கொடுக்கும். கன்னிகா லக்னத்துக்கு குரு 10ல் இருக்கிறதும் அவ்வளோ சிறப்பில்லை. அது ஒரு இயற்கை சுபர் வீடு இருந்தாலும் இவருக்கு பகை வீடுன்னாலும் கூட 10ஆம் இடத்தில் தனித்த குருங்கிறது இங்கே நல்லாவே வேலை செய்யும். அதனால் இங்கே செவ்வாயின் பார்வை இணைவு அல்லது சனியின் பார்வை இணைவு அல்லது ராகு கேதுகள் இணைந்த நிலையில் இருக்கிறது. இந்த நிலையில் இருந்தால் மட்டும்தான் கன்னி லக்னம் தப்பி படைக்க முடியும். இல்லைன்னா பெரும் கஷ்டமாகிவிடும். துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துல குரு அப்படிங்கிறது தனிச்சு இருக்கும்போது கண்டிப்பாக சிக்கலை தரக்கூடிய ஒரு அமைப்பு. 6ஆம் அதிபதிங்கிற முறையில் 10ல் ஒரு உச்சம் அடைகிறதுங்கிறது தொழிலில் கடன், தொழிலில் எதிரி, தொழிலில் போட்டி, தொழிலில் பொறாமை, தொழிலில் வில்லங்கம்ங்கிறது மாதிரியான பலன்களையும் கடுமையான கேந்திரஸ்தானத்தின் அதீத வலுவினால உத்தியோகம் பண்ணலாமா வேண்டாமாங்கிற குழப்பத்தை கொடுத்து விடக்கூடியது. ஸோ இங்கே கட்டாயம் பாவக்கோள்களின் தொடர்பு அவசியம் இருந்தே ஆக வேண்டும். ஏன்னா அது ஒரு இயற்கை சுப வீடு. அதனால் பாவக்கோள்களோட தொடர்பு இருந்தே தீரணும். சனியோட பார்வையோ செவ்வாயுடைய பார்வையோ ராகு கேதுகளுடைய இணைவோ அல்லது சனி செவ்வாயுடைய இணைவோ இருந்தால் தான் இவங்களால் மேனேஜ் பண்ணிக்க முடியும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு தனிச்சிருக்கலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அது சிம்ம வீடு. அதனால் இந்த இடத்துல அவர் இருக்கிறதுனால எந்த விதமான தொழில் ரீதியான உத்தியோக ரீதியான வேலை ரீதியான பிரச்சனைகளை இவங்க சந்திக்கவே மாட்டாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். கூட பாவிகள் சேர்ந்தாலும் சரி சுபர்கள் சேர்ந்தாலும் சரி தொழில் வலுவுக்கு குறை இல்லை அப்படிங்கிறது மாதிரி வந்துடும். தனுர் லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல குரு, இது ஒரு கடும் பகை வீடு, கன்னி வீடு. அப்போ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் குரு பகவானுக்கு பாவக்கோள்களின் தொடர்பு இருந்து தான் இவர்கள் ஜெயிக்க முடியும். உத்தியோக வலிமையை பொறுத்த வரைக்கும் நார்மலாக தனுர் லக்னக்காரங்களை சொந்த தொழில் பண்ணுறத நான் வந்து டெவலப்பாக ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லவே மாட்டேன். உபய லக்னங்களுக்கே சொல்ல மாட்டேன். அதில் கன்னி தனுசு மிதுனம்லாம் நிச்சயமாக வேலைக்கு போயிடுறது நல்லது. ஸோ 10ல் குருங்கிறவர் பாவியோடு இணைந்தால் மட்டுமே சிறப்புங்கிற மாதிரி வந்துடும். மகர லக்னத்துக்கும் 10ஆம் இடத்துல குரு தனிச்சிருக்கிறது நல்லதில்லை. ஏன்னா இதுவும் ஒரு இயற்கை சுப வீடு. இந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அவர் தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிப்பார். அதனால் கண்டிப்பாக இந்த வீட்டில் பாவிகளின் தொடர்பு இருந்தால் மட்டுமே ஜாதகரால் சமாளிக்க முடியும். இல்லைன்னா பேசாமல் தின்ன வெட்டிங்கிறது மாதிரி பேர் வாங்கிடுவோம். குரு வந்து தனித்து மட்டும் அங்கே உட்காந்துட்டாருன்னா ஒரு வேலையில் உருப்படியாக செட் ஆக விடாமல், அதுவும் 12ஆம் அதிபதி இல்லையா, நிலையற்ற தன்மையை 10ஆம் இடத்துல கொடுத்து ஜாதகரை உண்டு இல்லைன்னு பண்ணிவிடுவார். எங்கேயாவது இருந்து சனி செவ்வாய் ராகு கேதுவோட இணைவு வந்தே தீரும். கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் 10ல் குரு இருக்கலாங்க, எந்த தப்பும் கிடையாது. இது விருச்சிக வீடு, நிலைத்த வீடு, தனாதிபதி லாபாதிபதி தொழில் ஸ்தானத்தில் இருக்காருங்கிற வகையில் கும்பலக்கணக்காரங்களுக்கு இது ஒரு கொடுத்து வைத்த அமைப்புன்னே சொல்லிடலாம். குரு 10ஆம் இடத்துல இருக்கிறது இவர்களை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான நெகட்டிவும் இல்லை. கூட வந்து செவ்வாய் சேர்ந்தார்னா அற்புதமான அமைப்புகள் இருக்கும். ரொம்பவுமே லாபகரமாக தொழில் செஞ்சு முன்னுக்கு வரக்கூடிய யோகிதைகள், உத்தியோகத்தில் உயர்நிலை பெறக்கூடிய அமைப்புன்னு வந்துடும். சனி பார்வை இருந்தாலும் சேர்ந்தாலுமே நெகட்டிவ் கிடையாது. சுகுமத்துக்கு 10ல் குரு இருக்கிறத குற்றம் சொல்ல முடியாது. மீனத்திற்கு 10ல் குரு இருப்பது, மீனத்துக்கு 10ல் குரு இருக்கும்போது இங்கேயும் கேந்திராதிபத்திய தோஷம். லக்னாதிபதி தான் கேந்திரத்தில் வலு, ஆனால் தொழிலுக்கு எடுத்து விடக்கூடிய அமைப்பாக தான் இது வரும். அதனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சூரியனுடைய பார்வை இணைவு, சூரியன் இணையிறது ரொம்ப நல்லது. சிவராஜ யோகம்ங்கிற அந்த கான்செப்டில் வந்துடும். செவ்வாய் இணைஞ்சாருனாலும் பிரச்சனை இல்லை, தர்மகர்மாதிபதி யோகம். சனி இணைஞ்சாருனாலும் பிரச்சனை இல்லை, பார்த்தாருனாலும் பிரச்சனை இல்லை. ராகு கேதுகளே இங்கே இருந்தாலும் கூட சிறப்புன்னு தான் சொல்லிடணும். அப்போ இப்படித்தான் நாம் பிரித்து எடுக்கணும். ஒரு கிரகம் 10ல் இருந்தால் பொதுவான பலன், 10ல் பார்ப்பன அமர்ந்து விட்டால் பதவியை பறித்திடுவான் அப்படிங்கிறது.
அந்தணன் தனித்து நின்றால் அவகீர்த்தி பலவும் உண்டுன்னு சொல்கிறது. இப்போ இந்த 2 விதியுமே விதிவிலக்குகளுக்கு உட்பட்டது. கிட்டத்தட்ட 50% விதிவிலக்கு உள்ளேயே ஒழிஞ்சிட்ருக்கும். அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிறது ஒரு பாவ வீடா சுப வீடா, அவரை ஏதேனும் ஒரு பாவி இணைவாலோ பார்வையினாலோ கட்டுப்படுத்துகிறார்களா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து தான் இந்த பலனை நாம் எடுக்க வேண்டியது இருக்கும் என்று கூறி, மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.